ஆக்சுவலி நீங்கள் வந்து நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது எதனால் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு வந்துட்டு 2 விஷயம் தோணுது. ஒன்று வந்து இது ரொம்ப பெரிய வியாதி, என்ன பாவம் செஞ்சாலும் அதனால் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இனிமேல் நமக்கு பேச்சுவார்த்தை வேணாம் அப்படின்னு ஒரு பேட் மென்டாலிட்டி இருக்கிற ஒரு குரூப். அது ஒரு ரகம், அதை விட்டுடுங்க. நான் சொல்ல போகிறது வந்துட்டு செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் யூனிவர்சல் ரீசன் என்னவா இருக்குனாக்க, ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லியான வியாதி இல்லையா, காய்ச்சல் தலைவலி மாதிரி அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. பட் ஆனால் அதுக்கு ஆகிற மாதிரி ட்ரீட்மெண்ட் செலவில்லை, இது வந்து லட்சத்தில் செலவாகுது. ஸோ எங்கே நம்மக்கிட்ட மணி ஹெல்ப் எதுவும் கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மெயின் ரீசன் நம்மக்கிட்ட இருந்தால் அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து பிறந்தது வந்து யாரையும் நம்பி பிறக்கலை இல்லையா, கரெக்ட் இல்லையா? ஸோ நம்மக்கிட்ட மணி இருந்தால் நம்மளை ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம உயிர் வாழ்வோம். நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக மணி ஹெல்ப் வந்து யாருக்கிட்டையும் நம்ம கேட்க வேண்டாம். அந்த ஒரு பாயிண்ட் வந்து நான் வந்து அதில் வந்து நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். நான் அதுக்காக நம்ம குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னா, நம்ம கண் எதிர்க்க நம்ம குழந்தை உயிருக்கு ரொம்ப போராடிட்டு இருக்குன்னா, நம்ம யாருக்கிட்டையும் போய் பணம் கேட்காம இருக்க முடியுமா? முடியாது. அது 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 நேச்சர். நம்மக்கிட்ட மணி இல்லைனாலும் எங்கேயாவது யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டு நம்ம குழந்தைய காப்பாற்றிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணலான்னாக்க, நம்மளோட கஷ்டத்தை ஷேர் பண்ணுவோம், சொல்லுவோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஆகும் சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பாய்ங்க. அவங்களால முடிகிற பட்சத்தில் அவங்களே வாலண்டியராக கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி வாலண்டியராக கேட்குறாங்கனாக்க உங்களால் கொடுக்க முடியாட்டியும் அதை என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அவங்களாம் வாலண்டியராக கேட்கும்போது உங்களாலையும் கொடுக்க முடியுங்கிற பட்சத்தில் மட்டும் அந்த ஹெல்ப் கேட்டு வாங்கிக்கோங்க. நம்மளாம் வாலண்டியராக போய் யாருக்கிட்டையும் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு மணி கொடு, நான் எப்படியாவது கொடுத்துட்றேன், எங்கேயாவது வெளியிலையாவது இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி கொடுங்க. அதை விட இன்னும் பெரிய விசேஷம் என்னன்னாக்கா, உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. உங்கள்கிட்ட இல்லாத பட்சத்தில் இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து வாங்கி அந்த மாதிரி கொடுக்குற ஹேபிட்டை மட்டும் வச்சுக்காதீங்க. ஓகே? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நோ சொல்லி பழகுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. ஆக்சுவலி நம்ம ஹெல்ப் கேட்டுடுறோம், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் உங்கள் மேலே அவ்வளோ லவ் அண்ட் கேர் இருந்து அவங்களாலையும் அதை கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேட்குற உங்களை விட கொடுக்க முடியாத அவங்களுக்கு தான் வலி ஜாஸ்தி. ஓகேவா? காமன் லைஃப் நம்ம லீட் பண்ணும்போது கூட வேறு சுச்சுவேஷனுக்கு கூட நமக்கு மணி ப்ராப்ளம் வரும். அந்த டைம்லேயும் கூட இதை ஃபாலோ பண்ணுவோம். ஓகே? அட் லாஸ்ட் கன்க்ளூஷன் இதுதான். நம்ம யார்கிட்டையும் டிமாண்ட் வைக்க வேண்டாம். கடவுள்கிட்ட மட்டும் வைங்க உங்கள் டிமாண்டை. அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணணுன்னாக்க யார் மூலியமாவது நமக்கு ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.